எல்லாருக்கும் வணக்கம். இன்னிலேருந்து ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான சுண்டல் பாயசம் காம்போ தான் இந்த அடுத்த 9 நாளுமே ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு கொண்டக்கடலை சுண்டல், அதுக்கு வந்துட்டு நான் தனியாக சுண்டல் பொடின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த சுண்டல் பொடி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் காய் பொடி இல்லை மேல் பொடின்னு சொல்லுவோம். இது நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பொரியலுக்குமே கூட நீங்கள் இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு மல்டிபர்பஸ் பொடி, சுண்டலுக்காக மட்டும் கிடையாது. ஸோ அந்த சுண்டல் பொடி எப்படி பண்ணுறது, அதை வச்சு எப்படி கொண்டக்கடலை சுண்டல் ப்ளஸ் ஒரு சிம்பிளான அவல் பாயசம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. சுண்டல் பொடி முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். இதை வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் லோ ஹீட், அதாவது ஒரு 3 இல்லை 4 அந்த நம்பர் ஸ்கேலில் வந்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஈக்குவல் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதாவது பருப்பு வந்துட்டு சேர்த்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வந்துட்டு 1/4 கப்புக்கு வரும் தனியாக்கு ஈக்குவலாக. அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூட எடுக்கலாம். அதையும் வந்து எண்ணெய் விடாத நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ரெகுலர் நீல மிளகாவோ இல்லைன்னா பியாடுகே வெரைட்டியோ இல்லை நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரெட் கலரில் பொடி வேணும்னா காஷ்மீரி வெரைட்டியோ கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை வந்து 1/2 கப் அளவுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு தான் ஊற வைக்க முடிஞ்சது என்னால். நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம். நான் எப்பயுமே ப்ரெஷர் குக்கரில் வந்து பாட்டில் தான் வந்து குக் பண்ணுவேன். அதாவது டைரெக்டாக பாத்திரத்தில் குக் பண்ணாமல் உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு குக் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கரை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொண்டக்கடலையை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து 4 விசில் வச்சு வேக விட்டுக்கோங்க. நான் 5 மணி நேரம் தான் ஊற வச்சேங்கிறதால 4 விசில் விடுறேன். பட் நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில் போதும். அதே போல் வந்துட்டு சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்க்கணுமான்னு சில பேர் இது பண்ணுவாங்க. எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. நான் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வைப்பேன். அது வேக வைக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த சுண்டல் பொடியையும் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணணுன்ட்டு இல்லை, குறைன்னு இருந்தால் ஓகே தான். இப்போ வந்து சுண்டலும் நம்மளுக்கு வெந்துடுச்சு. ஆக்சுவலி சுண்டலுக்கு வந்துட்டு அந்த கொண்டக்கடலை இல்லை என்ன சுண்டல் எடுக்கிறோமோ அதை வேக வச்சிட்டோம், ப்ளஸ் இந்த பொடி ரெடின்னா சுண்டல் வந்துட்டு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் எண்ணெயில் வெறும் கடுகு தான் தாளித்து கொட்டியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அந்த சுண்டல் பொடியில் வந்துட்டு உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குது. அதனால் நான் வெறும் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் இது போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த வேக வைக்கும்போது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்தேன். நீங்கள் வந்துட்டு இந்த உப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பிகினர்ஸ் எல்லாம் உப்பு மெஷர்மெண்ட்ஸும் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதால தான் நான் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த டீஸ்பூனோடு சேர்த்து சொல்கிறேன் நான். ப்ளஸ் இப்போ வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுண்டல் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ காரம் சேர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிளகா வெரைட்டிக்கு 2 டீஸ்பூன் பொடி வந்து போகும். கடைசியாக வந்துட்டு தேங்காய், நான் வந்து இங்கே கிடைக்கிற ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரோசனும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், சுண்டல் வந்துட்டு ரெடி. இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது அவல் பாயசம். நான் இந்த பாயசத்துக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு ஹோல் மில்க், அதாவது ஃபேட்டே இல்லாத மில்க் வந்துட்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெடியூஸ்ட் ஃபேட் மில்க்கும் எடுக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபேட் ஃப்ரீ மில்க் வந்துட்டு இந்த பாயசத்துக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் ஒருத்தரோட டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் மாறும். ஸோ இந்த 2 கப் பால் வந்துட்டு நல்லா பொங்கு வரட்டும். பொங்கு வந்து வழியணும்னு இல்லை, பொங்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா சிம்மர் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சைடில் இந்த மில்க் க்ரீம் ஆடை சேரும் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே எடுத்து திரும்ப பால்குள்ளே போட்டுட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நம்ம சிம்மரில் பண்ணணும். அந்த பாசுந்தி இதுக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டை கொடுக்கும். 5 நிமிஷம் கழித்து 1/3 அளவுக்கு 1/3 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம வந்துட்டு அவலை வந்து நல்லா அலம்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு திக் வெரைட்டி அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம இந்த தின் வெரைட்டி எடுத்திங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும்.
ஸோ திக் வெரைட்டி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனலுங்க. இது எகெயின் நல்ல ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை அப்படின்னா சர்க்கரையை வந்துட்டு 1/2 கப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா 1/3 கப் சுகரே போகும். இப்போ வந்து ஃப்ளேவருக்கு வந்துட்டு 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அவலை வந்து சேர்த்துடலாம். அவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த பாயசத்தை குக் பண்ணணுன்ட்டு இல்லை, ஏன்னா ரொம்ப கரைஞ்சிடும் இல்லையா. ஸோ ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாயசம் வந்துட்டு ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கோட நவராத்திரி காம்பினேஷன், சுண்டல் பாயசம் காம்பினேஷன். கொண்டக்கடலை சுண்டல், அவல் பாயசம். இந்த சுண்டல் பொடி பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்துட்டு இது உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்துக்குமே இந்த பொடியை வந்துட்டு சேர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த 2 ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நவராத்திரிக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய சுண்டல் பாயசம் ரெசிபீஸ் என்னோடய blog vidyashomecooking.comல இருக்குது. இதே ரெசிபீஸை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இங்கிலீஷ் சேனல்லையும் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னொரு காம்பினேஷனோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.